ஆஹா ஆஹா, தாரா, தங்கச்சி தாரா. அண்ணே வாங்கண்ணே. ஐயோ, வாங்க. நான் வாய் நிறைய கூப்பிடப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை என் தங்கச்சியா அடைகிறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும் பாத்தியாமா? நான் நினைச்ச மாதிரியே உன்னை இந்த மாளிகைக்கு மகாராணி ஆக்கிட்டேன். எப்படி எப்படி? அண்ணே, இதுக்காக நீ எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செஞ்சேன்னு எனக்கு தெரியாதா? அவரோட முதல் சம்சாரத்தை பிரசவத்தனிக்கே கொன்னுட்டியே. தாயை கொன்ன அன்னைக்கு அந்த குழந்தையும் கொண்டு இருப்பேன். ஆனா அந்த பூபதி கிழவை உன் புருஷன் சோமசுந்தரத்துக்கு கொடுத்த சீதனை சொத்தை எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டா. அதனால்தான் அந்த குழந்தையை கொல்லாம உயிரோட விட்டேன். தாயில்லா குழந்தைய வளர்க்கணுமேங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உன்னை இந்த வீட்டுல 2ஆம் தரமா கட்டி வச்சிருக்கேன். இப்ப நீ கோட்டீஸ்வரி ஆயிட்ட. ஆனா என் லட்சியம் தான் 18 வருஷமா நிறைவேறல. ஏன்னு அப்படி சொல்ற? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனோ அன்னைக்கே இந்த நிர்வாகம் பூராவும் உன் கைக்கு வந்துருச்சே. நிர்வாகம் என் கைக்கு வந்து என்னம்மா பிரயோஜனம்? நான் வேலைக்காரன் தானே. நான் இன்னும் கோட்டீஸ்வரன் ஆகலையே. மெதுவா பேசு, அவர் மேலதான் இருக்கார். வா டிஃபன் சாப்பிடலாம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, பில்லி சூன்யம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லனை தடுத்தும் நடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாழ் பேய்கள் கோளை பேய்கள் பெண்களை தரும் பிரம்ம. நீ பாட்டுக்கு இங்க நின்னு குடிச்சிட்டு இருந்தா முருகனா வந்து எங்க அண்ணனுக்கு சாப்பாடு போடுவான். தாரா, ஆரம்பிச்சுட்டியா காலங்காத்தால உன் அர்ச்சனையே? அவளை ஏன் திட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கந்த சஷ்டி கவசத்தை கத்தி சொல்லக்கூடாது, மந்திரங்களை உறக்க சொன்னா பலிக்காதுன்னு சொன்னங்க. இல்லம்மா? அப்படி எந்த சாஸ்திரத்திலும் சொல்லியே. பூஜை பண்ணும்போது குறுக்க வந்து தடுக்க கூடாது. அதான் மகா பாவம். 7 ஜென்மத்துக்கு விடாது. சின்னம்மா ஒண்ணு தப்பாவே சொல்லலப்பா. நானும் பிரார்த்தனை முடிச்சிட்டேன். சரி சரி, டிஃபன் சாப்பிட வாங்க. கற்பகம், உங்க அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம உன்னை நல்லபடியா வளர்த்துட்டேன். ஆனா உங்க அம்மாவோட கடைசி ஆசைப்படி அந்த ரத்தின வேலை முருகனுக்கு செலுத்தத்தான் இன்னும் வேலை வரல. ஊரை விட்டு போன உங்க தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட தான் அந்த ரத்தின வேல் இருக்கு. அவர் எப்ப வருவாரோ, எங்க இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. அடியே கற்பகம், நீ சாப்பிடலாமா? உங்க அப்பாக்கு உன் கையால பரிமாறினாதான் மனசு வயிறு நிறையுமா. கார சட்னி ரொம்ப பிடிக்கும், நிறையவே வை. கற்பகம், சாம்பார் போடு. கல்பனா, சாம்பார் பக்கத்துல இருக்கு, நீயே எடுத்துக்க. மாமா இட்லி போடுமா? வேண்டாமா, ஏற்கனவே உடம்பு எடுத்துருக்கு. மாப்பிள, நான் பண்ணைக்கு புறப்படுறேன். அதுக்குள்ள பண்ணைக்கா? என்ன அவசரம்? என்ன மாப்பிள அப்படி பேசுறீங்க? என்ன நம்பி ஒரு பெரிய பொறுப்பு அப்படிச்சிருக்கீங்க. அதை நான் சரியா பாத்துக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம நாம பண்ணையில கொஞ்சம் அசந்தா போதும், ஏமாத்திடுவானுங்க. உன்னை ஏமாத்துற அளவுக்கு கெட்டிக்காரன் எவன் இருக்கான்? ஜெகதீஷ், நீ என் கூட இருக்கிறனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். மாப்பிள, நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் காப்பாத்திக்கிறோம். இதான் என்னுடைய ஒரே லட்சியம். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அப்பா, இது அநியாயம், அக்கிரமம். என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டு இருக்கியா? அறிவு கட்டவனே, நம்ம வீட்டுல சாப்பிடுறதானடா. நீ தானே சொன்ன நம்ம வீட்டுல சாப்பிட வேணாம், அத்தை வீட்டுல வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். அண்ணே, அவன் எங்க சாப்பிட்டா என்ன? தாயில்லா பிள்ளை, அத்தை வீட்டுலதான் சாப்பிட்டுமே. நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா. அப்படி சொல்லுங்க அத்தை. அந்த பழத்தை கொடு. நான் தானே கல்பனாவை கட்டிக்கிற போற புருஷன். அப்பா, நான் இந்த வீட்டு நான் பண்ணையில நீ திண்ணையில. மாமா, எனக்கும் கல்பனாவுக்கு எப்ப கல்யாணம்? அது கல்பனாவில கேட்கணும். கேளுங்க. கேக்குறேன். கல்பனா, ஞானம் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவானா? எப்ப கல்யாணம்னு கேட்கலாம். அனுமாருக்கும் பிள்ளையாருக்கும் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். இந்த முனீஸ்வரனை கட்டிக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாமா, முதல்ல இதை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேருங்க. மூஞ்ச பாரு. மாமா, அப்பா பைத்தியார் ஆஸ்பத்திரி எங்கப்பா இருக்கு? நம்ம வீட்டுலதான்டா இருக்கு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏண்டி சிரிக்கிற? போடி உள்ள. அத்தை மாமா. ஐயோ, பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலன்னு சொல்லுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சரியாத்தான் இருக்கு. நீ தாயில்லா பொண்ணாச்சே, உன்னை வளர்க்கணுங்கிறதுக்காக அவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ 2ஆம் தாரம் மட்டும் இல்ல, 2ஆம் தரமும் தான். எப்படியோ கற்பகம், சின்னம்மாங்கிற பேர்ல உனக்கு பெரிய கடுங்காவல் தண்டனையே கொடுத்துட்டேன். வேண்டாமா, அவ ஏதாவது சொன்னான்னா என்கிட்ட வந்து சொல்லு.
அப்பா முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு போறாரா? ரெண்டாவது பொண்டாட்டி தரத்தை பத்தி பெருசா வர்ணிச்சுட்டு போறாரோ? முருகனுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி உங்க அப்பனுக்கு தூபம் போடுறியா? புகையிறாரு. நீ பிறந்த அழுதப்பவே உங்க அம்மாவுக்கு மத்தவங்க அழுதுட்டாங்க. உன்னை பெத்தவளும் பித்து புடிச்சு போயிட்டான். மூத்தவ பெத்த மூதேவி உன்னை வளர்க்கறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க. இப்போ என்னையும் எதிரியாக்கி பேசுறாரா உங்க அப்பா? நீ ஏதாவது கோல் முட்டி இருப்ப. நான் ஒண்ணும் சொல்லல சின்னம்மா. சின்னம்மாவது பொன்னம்மாவது பாத்திரம் எல்லாம் கிடக்கு, போயிட்டே போ போடி. என்னடி போய் நிக்கிற? பாத்திரம் எல்லாம் தேய், கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கணும், ஒவ்வொரு பாத்திரத்திலயும் என் முகம் தெரியணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கல்பனா, பைப்புல தண்ணி வரல, கொஞ்சம் மோட்டர் போடுறியா? கரண்ட் பில் யார் கட்டுவா? உங்க அம்மாவா? கிணறு இருக்கு, கை இருக்கு, பக்கெட் இருக்கு, இறைய. ஐயோ 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 ஐயோ, இந்த ஃபாரின் சாரீஸ் எல்லாம் மணிக்கணக்குல ஊற வச்சா என்னத்துக்கு ஆகும்? சீக்கிரமா துவைச்சு போடுறீ. இந்த பாரு, இந்த Dress நல்லா துவைச்சு அயர்ன் பண்ணி வை. நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு போகணும். இதெல்லாம் முடிச்சிட்டு மாட்டுக்கு தீனி போடணும், சமையல் கட்ட கிளீன் பண்ணணும், சீக்கிரம் சமையல் செய்யணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்க, தெரியுதா? சீக்கிரம். ஹாய் ரவி. ஹாய். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். ஆனா அக்கா இருக்கும்போது எப்படி தங்கச்சி கல்யாணம் கேக்குறாங்க. என்னது அக்காவா? அது எங்க வீட்டு வேலைக்காரி. ஓஹோ, சரி. கல்பனா, நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன், நீயோ ஒரு பெரிய லட்சாதிபதியினுடைய மகன். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருடைய கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம். அம்மா நான் கீழ்ச்சி கூட தாண்டவே மாட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கீழ்ச்சி கூட தாண்ட மாட்டாரு. ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். கல்பனா, எங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எப்ப வர்ற? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். ஓகே டார்லிங், தேங்க் யூ. தேங்க். பவர் கட்லாம் ஒண்ணு இல்லையே? தண்ணி நல்லா பாயுது இல்ல? நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க எல்லாம் முதுக வளைச்சு உழைச்சதுனாலதான் பயிரெல்லாம் தலை நிமிர்ந்து நிக்குது. போன வருஷத்தை விட இந்த போகம் 2 மடங்கு விளைச்சல் அதிகம். ஆகையினால உங்க சம்பளத்தையும் 2 மடங்கு அதிகப்படுத்திருக்கேன். சந்தோஷம் தானே? 2 மடங்கா? ஐயா, எங்களுக்கு எப்பவும் கொடுக்கிற கூலி தாயா கொடுத்தாங்க, அதுலயும் ஒரு நாள் பிடித்தமுங்க. என்ன சொல்றீங்க? உங்க உழைப்பால இந்த வருஷம் 1000 மூட்டை நெல்லு கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் 2 மடங்கு சம்பளம் கொடுக்க சொன்னேன். 1000 மூட்டையா? என்ன சொல்றீங்க? மொத்த மகசூல் 1500 மூட்டை. 1500 மூட்டையா? கணக்குல 1000 மூட்டை தானே வந்திருக்கு. மாமா, கணக்குல 1000 மூட்டை தான் இருக்கும். 500 மூட்டை எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். 1500ல 500 போனா மீதி 1000 தானே? ஆமா. எங்க மாமா கணக்கே தெரியல குமர என்ன. உண்மைதான். உங்க அப்பம் போடுற கணக்கு எனக்கு தெரியல. கவனிங்க. சீக்கிரம் கவனிங்க, இல்லாட்ட மூட்டை சாஸ்தி ஆயிடும். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி எல்லா அக்கௌண்டையும் ஜோடிச்சு எழுதியிருக்கானே. யோ கணக்கு. ஐயா, இந்த ஜெகதீஷ் ஜெகஜால புரட்டனா இருக்கான். யோ, சோறு போடுற ஏழைங்க முகத்துல சேறு பூசாதீங்கயா. போயா, ஜெகதீஷ் எங்க இருந்தாலும் கூட்டுவா. போ. இப்பவே கூட்டின்னு வந்துடுறேன்.
ஐயா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நம்ம நாட்டுல ஏதான் சரியா இருக்குது. குடுக்கிற பணத்துக்கு வேலை செஞ்ச போதும். போங்க ஐயா. கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. என்னது செருப்பா? அடைச்சு போயா. இங்க வாமா. உனக்கு போட்டு குடு சொன்னா கொடுத்தாங்களா? ஆமா போங்க. முன்னாடி சினுங்கற தம்பி, காலையில உங்க ஐத்தியம் கணக்கு புக்கெல்லாம் பார்த்துப்புட்டு என்ன புடிச்சு வாங்கி அதுல ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை போய் கையோட கூட்டிக்கிறதா அப்படின்னா நான் ஓடியாரு. என்னையா? ஆமா. எதுக்கா? கணக்கு கேட்க. என்ன பார்த்தா கணக்கு கேட்கறா? கொடுக்குறேன். என்ன தான் கூப்பிட்டீங்களாமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்க்கல, ஆனா நேர்மையை எதிர்பார்த்தேன். நான் நம்பி பண்ண நிர்வாகத்தை கொடுத்தா நீ என் கண்ணில் மண்ண தோவது மட்டும் இல்லாம ஏன் இங்க வயிற்றிலே அடிச்சிட்டியே. முருகா முருகா, என்னத்தான் சொல்றீங்க நீங்க? நிறுத்துறா. வெதநல்லுக்குள்ள எலிய வச்சு கட்டணமா உங்ககிட்ட போய் பண்ண நிர்வாகத்தை கொடுத்தனே, அதை சொல்றேன். பொய் கணக்கு எழுதி 500 மூட்டை நெல்லை உன் வீட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கியே. நான் முதலாளி சத்தம் போட்டு பேசாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர். ஆமா தான், பிளட் பிரஷர். இப்படி அடிக்கடி சத்தம் போட்டு எத்தனை தாலிபுரத்துக்கு சோதனை வைக்காதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? கேவலம் 500 மூட்டை நெல்லு நீங்க சாப்பிட்டானே, நான் சாப்பிட்டானே. நான் இருக்கு ஒரு தெய்வ குத்தம் இருக்கு. என்னப்பா அது? நீ நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக முருகனுக்கு ரத்தின வேல் காணிக்க செலுத்துறதா. ஆனா நீ பிறந்த உடனே உங்க அம்மா கண்ணை மூடிட்டா. மகளை பறி கொடுத்த உங்க தாத்தா முருகன் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு வேலை காணிக்க செலுத்தாம விரக்தியோட கடல் கடந்து போயிட்டாரு. காணிக்க செலுத்தாத குத்தத்துக்காகத்தான் முருகன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காருன்னு முருகா. இன்னுமா உன் கோபம் தனியல? என்ன ஏன் சேர்க்க வேண்டிய இடத்துல இன்னும் சேர்க்கல? என்ன முருகன் கையில வைக்காம பீரோவுல பூட்டி வைக்கிறதுல எனக்கு என்ன லாபம்? ஐயா கூப்பிட்டீங்களா? ஏப்பா பீரோவை திறந்து போட்டு போயிட்டேன்? இல்லையே, பூட்டி தானே வச்சேன். சாவியை உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு போனேன். ஆமா ஆமா, நான் தான் பீரோவை திறந்துட்டு பூட்ட மறந்துட்டேன் போல இருக்கு. சாரி, நீ போய் படுத்துக்கப்பா. முருகா, இது என்ன விளையாட்டு? கடலோரம் குடிகொண்டிருக்கும் செந்தூர் வேளா, ஏன் என்ன திரும்பவும் பழைய பந்த பாசத்துக்குள்ள இருக்கிறப்ப 18 வருஷமா மனசுக்குள்ளேயே மூடி வச்சிருக்கிற சம்பவங்களை ஏன்பா திரும்பவும் வெளியே கொண்டு வந்து நினைவுபடுத்துறேன்?
ரகுநாத பூபதி. சுவாமி, நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். நீ யாரு? உன் கடமையை மறந்து என்ன தவறு செஞ்சிட்டு இருக்கேங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். நான் தவறு செய்தேனா? ஆமா, திருமல குமாரசாமி கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க உன் பேத்தி கற்பகத்துக்கு அவ சின்னம்மா செய்யற கொடுமைகளை எல்லாம் என் கண்ணால பார்த்தேன். நீ அவளை அங்க அனாதையா விட்டுட்டு இந்த தீவுல வந்து நிம்மதியா உட்கார்ந்துருக்க. அவ அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன பாடுபட்டு இருக்கா தெரியுமா? யாரோ ஜெகதீசன் உன்னுடைய சொத்து பூரா அபகரிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறான். நீ உடனே போய் அந்த கற்பகத்தினுடைய கண்ணீரை தொட. சுவாமி, சுவாமி, உங்க மகளுக்கு பொண்ணா பிறந்ததை தவிர நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு பாவமும் செய்யாத என்ன ஏன் தாத்தா இப்படி அனாதையாக்கிட்டீங்க? உங்களுக்கு ரத்த பாசமே இல்லையா? தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு நான் தானே தாத்தா. என்னமா உங்க கோவம் தனியல? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. அருண், என்னங்கய்யா? ஒரு முக்கியமான சமாச்சாரம். நீ உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பண்பொழில் திருமல குமாரசாமி கிராமத்துக்கு புறப்பட்டு போ. அங்க என் பேத்தி கற்பகம் என் குடும்பத்தை சேர்ந்த சில விஷப்பாம்புகளால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாள். அவளுக்கு நீ பாதுகாப்பாயிரு. அங்க என்ன நடக்குதுங்கிறத அப்பப்ப எனக்கு தெரிவி. அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிய வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். நானே புறப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா எதிரிங்க முடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் தாப்பா உன்ன அனுப்புறேன். அடுத்த பிளைட்டுக்கே புறப்படுறியா? சரிங்க. என்ன விக்கிற வேலையில எல்லா எண்ணெயும் கீழே கொட்டிட்டீடி. பாத்து இருக்கிறதுக்கு என்ன கேடு உனக்கு? எண்ணெய் எல்லாம் வழிச்சு வச்சுட்டு தலை சீக்கிரமா தொடச்சேடு. கால் எரியுது சின்னம்மா. எரியுதா? வாயை திறந்தா நாக்குல சூடு போட்டுருவேன். சீக்கிரம் செய். உண்டா அம்மா? ஐயோ, என்னம்மா கண்ணு, என்னாச்சு? ஜலதோஷம்மா. ஐயோ, டாக்டர் கூப்பிடலாமா? வாடா கண்ணு. எரியுது சின்னம்மா. அடி, சொன்ன வேலை செய். அந்த காவடி தர்மம் தாயே, எவன்டா அவன்? அந்த காவடி தர்மம் தாயே. ஏன் அண்ணக்காவடி, இங்க என்ன கேள்வி கேட்பாரு இல்ல நினைச்சியா? நீ பாட்டுக்கு ஹால்குள்ள வந்துட்ட. எங்க சங்கத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னு? வாசல்ல யாரும் இல்லைன்னா உள்ள வரைக்கும் வரலாம்னு. அன்னக்காவடி தர்மம் தாயே, அன்னமாவது போடுங்கோ, இல்ல அரிசியாவது போடுங்கோ, அதுவும் இல்லைன்னா நோட்டாவது போடுங்க தாயே. ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம். அன்னக்காவடி தர்மம் தாயே, தர்மம் தர்மமோ தர்மம். என்னையா நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு இருக்க? சத்தம் மட்டும் வருதே. டேப் ரெக்கார்டர் தாயே, எங்க சங்கத்துல எல்லா அன்னக்காவடிகளுக்கும் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சில வீட்டுல என்னதான் கரடியா கத்துறாலும் யாரு காதுலயும் விழுக மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த திட்டம். கால்ல என்னமா? அது அடுப்புல இருந்து எண்ணெய் இருக்கும்போது கை நழுவி கால்ல விழுந்துருச்சு. இந்த வீட்டுல இறக்க உள்ளவங்க யாருமே இல்லையா? ஏங்க உடனே பர்னால் போடுங்க. யோ, நீ என்ன அண்ணக்காவடியா டாக்டரா? வெளியே போயா. என்னமா மரியாதை எல்லாம் பேசுற? எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? என்னையா நடக்கும்? இருக்கிற சங்கங்களுக்கெல்லாம் தகவல் கொடுப்பான். பால்காரன், சமையல்காரன், ரிக்ஷாக்காரன், கைவண்டிக்காரன், காய்கறி கடைக்காரன் யாரும் வரமாட்டாங்க. என்னையா எதுக்கு எடுத்தாலும் சங்கம் வச்சு மிரட்டுறீங்களா? முதல்ல வெளியே போயா. அட நீ என்னமா டேப் ரெக்கார்டர் பாடுது? நேரங்காலம் தெரியாம. அந்த கவடி
சரிங்க. உங்க வீட்டுல நாய் இல்லாத குறைய உங்க சின்னம்மா தீர்த்துட்டாங்க. ஐயோ, மெதுவா பேசுங்க. இந்த வீட்லயும் ஒரு நல்ல ஆத்மா இருக்கு. ஆமா, எனக்கு சோறு போட்டத அந்த அல்சேஷன் நம்ம பார்த்தா திட்டாது? இல்லைங்க, என் சாப்பாட்டுல பாதியதான் நான் உங்களுக்கு போடுறேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் தினமும் உங்களை வந்து பார்ப்பேன். சோறு போடுங்கன்னு சொன்னேன். அன்னவிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை. ஏய் கல்பனா, கமான் ஐசே, எவ்வளவு நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவ? மிஸ்டர் ரவி, முதல் தடவையா உங்க அப்பா அம்மா பார்க்க கூப்பிடுறீங்க. வெறும் கையோட வர என்ன முடியும்? பண்ண? அதுக்காக தான் இது வாங்கினேன். நல்லா இருக்கா? ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். கமான், ஹரி அப் ஐசே. கல்பனா, எங்க வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால எடுத்து வச்சு வா. என்ன? என்னங்க இது? உங்க அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்கன்னு அவசரப்படுத்தினீங்க, இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யா, எங்க அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனாலதான் நீ உடனே புறப்பட்டு வந்த. இல்லன்னா மேக்கப் ட்ரெஸ்ன்னு சொல்லி ஆயுசுல பாதிய கழிச்சிருப்பிய. கமான் டார்லிங், லெட் அஸ் ஸ்விம். என்னது ஸ்விம் பண்றதா? Yeah. என்னால முடியாது. ஆமா, இப்ப நீ என்னோட ஜாலியா ஸ்விம் பண்ணலாம். ஏய், கல்யாணம் ஆயிட்டா இதெல்லாம் நடக்குமா? திருமதி ஆகுற வரைக்கும் தான் இந்த அனுமதி. கமான் டார்லிங். ஸ்விமிங் சூட் கொண்டு வரலையே. இங்க பாரு. டன் 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 டன். ஓ, இதெல்லாம் முதல்ல திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? யா. கமான் டேக் இட் ப்ளீஸ். here பைசே, கமான். கண்ணல்ல. கமான். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ப்ளீஸ். Come on, I say. Get in. ஐயோ, என்னது? ரவி, No, no. Hey, hey, everyone. Hey, Kalpana. Hey, Kalpana. Come on, I say. Come on. ரவி, கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காது. கல்யாணங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. கல்யாணம், தாலி இதெல்லாம் நான் பெண்களை அட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக்கல் டேர்ம். You rascal! படிக்கிற பொண்ணுகளை மயக்கி கூட்டிட்டு வந்து இப்படி பாழாக்குறதா அவன் பொழுதுபோக்கா? உன்ன நீ யாருடா?
அந்த கவடி தெய்வம் தான் உன்னை இங்க அனுப்பி இருக்கு. என் மானத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, உங்க அக்கா கற்பகத்துக்கு தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கதான் உங்களை ரவி கூட்டிட்டு போறத பார்த்து சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படியா? ஆமா. சரி, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன், வாங்க. அம்மா பண்றதை பண்ணிப்புட்டு அடியே, பெருசா நீ என்னவோ என் மகளை காப்பாத்திட்டு தான் நினைச்சுக்காத. இப்ப இந்த விஷயம் அந்த திமிர் பிடிச்ச அண்ணன் காவடிக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் டேப் ரெக்கார்ட்ல போட்டு தெரு தெருவா சொல்லிட்டானா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? இத பாருடி, இப்பே போய் அவன் கிட்ட சொல்லிவே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு உன்னை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. போ போடி. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு வாண்டம் ஓடடா. அந்த கவடி அடடே, வாங்கம்மா. என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை. அட நீங்க என்னம்மா,
உங்க சின்ன மாட்டை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதோட அது பெருசா போச்சு. அது என் தலைவிதி. உங்களுக்கு விதி தந்த அடியை விட இந்த வழி ஒண்ணு பெருசு இல்லம்மா. அடிக்கிற விதிக்கு அணைக்கவும் தெரியும் போல இருக்கு. அதனாலதான் இந்த அனாதைக்காக கண்ணீர் விட ஒரு அன்பான மனசு அனுப்பியிருக்காரு. இந்த மருந்த நான் தடவலாமா? பரவாயில்லங்க, பலமான அடி ஒண்ணும் இல்ல. மருந்து போடுற நிலைமை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சா? அவசரத்துக்கு அது காரணம் இல்ல. சின்னம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாங்க. என்ன? கல்பனாவுக்கு கல்யாணமே நடக்காதான். ஏன், சபாதோஷமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, அந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருக்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. எந்த விஷயத்த? அதாங்க கல்பனா ரவி. ஓ, அந்த பலான விஷயத்தையா?
சோமு, மனச தைரியமா வச்சுக்க. மனசு திடமா இருந்தா தான் உடம்பு திடமா இருக்கும். உன் குடும்ப நண்பங்கிற முறையில சொல்றேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளப்பா. சண்முகம், உன்னால எனக்கு ஒரு பெரிய உதவி ஆகணும். என்னப்பா அது? என் மூத்த பொண்ணு கற்பகத்துக்கு உடனடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அந்த சொத்துக்கள்லாம் அவளை வந்து சேரும். இதுக்கு நான் ஏன் அவசரப்படுறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்ணை மூடிட்டேன்னா இந்த ஜெகதீஷும் தாராவும் சேர்ந்து என் பொண்ணு கற்பகத்தை ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சு அவளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு கவலை தான் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. சோமு, கவலைப்படாத. அந்த பொறுப்பு என்னுடையது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான். உடனே அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு பிள்ளை வீட்டுக்காரங்களோட உன்னை வந்து நான் பாக்குறேன். அது போரும் சண்முகம். வேண்டாண்ணே, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும். பயமா இருக்குண்ணே. பயப்படாத, தைரியம் போடா. வாங்க வெளியே. ஏய், கதவை சாத்து. டேய், பொய் பேசாத. உன் கண்ணால பாத்தியா? சத்தியமா பார்த்தேன். நீ வேணா நேர்ல போய் பாரு. இது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். நல்ல பொண்ணை பத்தி அவதரா பேசாதடா. பெண் பாவம் பொல்லாதுன்னு எனக்கும் தெரியும். என்ன தம்பி விஷயம்? ஏன் கோயில் கதவு சாத்தி இருக்கு? அந்த கன்றாவியை ஏங்க கேக்குறீங்க? நம்ம சோமசுந்தரமன் கற்பகம் இருக்காளே, ஆமா. சொல்றதுக்கே வாய் கூசுது. இந்த ஆயிரங்கால மண்டபத்துக்குள்ள எவனே கூட்டிட்டு போய் அதிகப்படுத்துறாங்க. என்ன கோவில் மண்டபத்துக்குள்ளயா? ஆனா ஆமாங்க, நீ எங்கேயும் எவனே எப்படியோ கூட்டிட்டு போய் தொலை. ஒரு தூய்மையான இடத்தை இப்படி அசிங்கப்படுத்துறது. இது உண்மையா பொய்யாங்கிறத இப்பவே தெரிஞ்சுக்குவோம். அவங்க 2 பேரும் வெளியில வந்துதானே தீரணும். ஆமா, அதுதானே தீரணும். அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கோம். வரட்டும் வரட்டும். முருகா, ஐயோ ஐயோ, பாத்தீங்களா இந்த அக்கிரமத்தை? நாங்க சொன்னோமே, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. பாத்தீங்கல்ல, என்ன மாதிரி பக்திமான்கள் எப்படிங்க ஊர்ல இருக்கிறது? அநியாயம், அக்கிரமம். கோயிலுக்குள்ள வா, இப்படி அக்கிரமம் நடக்கிறது. முருகா, முருகா, முருகா போச்சு. இத்தனை வருஷமா பக்தி வேஷம் போட்டது பகல் வேஷம் இப்பெல்லாம் புரியுது. மூஞ்சி முகரையும் பாரு, போக பெரிய கற்பு கடைசி மாதிரி எல்லாம் போட்ட போறத பாரு. இப்படிப்பட்ட கழிச்சடைகளை எல்லாம் புறப்பட்டு திரட்டணும், இல்லைன்னா மழையே பெய்யாது. ஏடி நில்லுடி, இந்த மூதேவி காட்டுப்பட்டால உன்னை காப்பாத்தி கடை சேர்க்க முடியாது. போடி உள்ள போடி. ஓரா பாரு, இவளை வெட்டி காவு கொடுக்கணும். மூஞ்சி மோரட்டு பாரு. இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு சாதுவா போறா பாரு. நில்லுடி. சின்னம்மா, குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டேடி. அப்பாவி மாதிரி வேஷம் போட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சியா? உங்க அப்பனா அந்த கழவனை வேணா நம்புவாங்க. அதான் ஊரே காரி துப்பி சிரிப்பா சிரிச்சு போயிடுச்சே. கும்பிடுறது முருகன் படம், நடத்துறது மன்மதலியில. கல்பனா, என்ன சொல்ற? மாப்பிள, உங்க பொண்ணு காசு பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்னாலும் பரவாயில்ல, கற்பையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே. சின்னம்மா, என் மகளா இருந்தா இந்நேரம் வெட்டி கண்டம் துண்டமா போட்டிருப்பேன். வீட்டுல பொண்ணு கேட்டாலும் பந்தியில சோறு கேட்டாலும் வீதிக்கு தாண்டி செய்தி வரும். எங்க பரம்பரை கௌரவமான பரம்பரை. இனிமே நாங்க எப்படி வெளியே தலை காட்ட முடியும்?
அணில் கடிச்ச பழமா இது தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு? கெட்டு போன பொண்ண வீட்டுக்குள்ள சேர்த்தா இருக்கிற என் பொண்ணுக்கும் இல்ல கெட்ட பேர் வந்துரும். முருகா! அன்னக்காவடி. அன்னக்காவடியா? தெரியும் தம்பி. உடைய மாத்திட்டு அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பழைய நூறு பாழடைஞ்ச கோவிலுக்கு வழி எப்படின்னு சொல்றியா? அட ஏயா நானே வழி தெரியாம கிடக்குறேன், நீ வேற கோயிலுக்கு வழி கேட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. நீ கோவிலுக்கு வழி தெரியாம தவிக்கிறே தம்பி. கோயிலுக்கு இல்ல சாமி, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு. அந்த பொண்ணோட கலங்கத்தை எப்படி போக்குறதுன்னு தான் வழி தெரியல. தம்பி, சீதைக்கு வந்த களங்கம் அக்னியால தீர்ந்தது. பாஞ்சாலிக்கு வந்த பழி பாரத போர்ல முடிஞ்சது. கற்புள்ள பெண்களை களங்கம்ங்கிற நாகத்தால தீண்ட முடியாது தம்பி. நீ ஒன்னும் கவலைப்படாது, எல்லாத்தையும் அந்த ஆறுமுகம் கவனிச்சுக்குவான். அந்த ஆறுமுகத்தை சதா சர்வகாலமும் கும்பிடுற ஒரு பொண்ணுக்கு தான் இப்படி ஒரு பழி வந்திருக்கு. அது பழி இல்லை தம்பி, சோதனை. மத்தவங்களுக்கு முன்னால அவனுடைய மதிப்பை உயர்த்தணுங்கிறதுக்காக அந்த மால்மருகன் செய்யற சித்து விளையாட்டு. வா, நீ எனக்கு வழிகாட்டு, அவன் உனக்கு வழிகாட்டுவான். அட விட மாட்டீங்க போல இருக்க. வாப்பா வா, ஒலி கொடுத்தால் வழி கிடைக்கும். முருகான்னு ஒலி கொடு. முருகா கூப்பிட்டியா? உண்மை இல்ல பாரு. டேய், தாராமா கொடுத்த பணத்துக்கு வஞ்சனை பண்ணாம அந்த பொண்ணு கற்பக வாழ்க்கைய சுத்தமா கெடுத்தாச்சு. குடிய கெடுக்கும்னு சாராய கடையிலே போர்டு போட்டு வச்சிருக்கான். அதான் இவன் ஒரு குடிய கெடுத்து குடிக்க பணம் வாங்கி இருக்கான். டேய், இனிமே கற்பகம் கழுத்துல காலம் பூராவும் தாலி ஏறாது. அவளை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போயிட்டாங்கடா. டேய், இவனை மண்டபத்துக்குள்ள இருக்க வச்சு வெளியே நான் தாப்பா போட்டு ஊரையே கூட்டிட்டு வந்த பெருமை எனக்கு தாண்டா. டேய், அருமையான சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டியாடா. அந்த மல்கோவா மாம்பழம் மட்டும் கிடைச்சிருந்தா. அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவ நெருப்பு. அவளை கெடுக்க போயிருந்தா என்னையும் கொண்டு இருப்பா, தானும் செத்துருப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு உசுரவிட சொல்றியா? போங்கடா. சாமி சாமி சாமி, உங்களுக்கு வழிகாட்ட என்ன கூப்பிட்டீங்க, வந்த இடத்துல எனக்கே வழிகாட்டிட்டீங்க. நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம். அங்க வர மேல நம்ம பேசுறத டேப் பண்றாடா, விடக்கூடாது அவனை. வாங்க. அயோக்கிய பசங்களா, மன்னிப்பு கேளுங்கடா. அம்மா தாயே, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி உங்க மேல அபாண்டமா பழி சுமத்தணும். அதுக்காக இவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இந்த அப்பாவி பொண்ணு மேல நடத்த கெட்டவன் பழி போட நினைச்சீங்க. உங்க எண்ணத்துல ஆண்டவன் மண்ண போட்டான். எந்திரிக்கிறா நாய்களா, போங்கடா. அந்த பொண்ணு பெரிய முருகப்பட்ட, அது மேல பழி சுமத்துறது நெருப்புல கை வைக்கிறது மாதிரி. ஏமா, ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணு மேல பழைய சமத்தையே உனக்கு இறைமே கிடையாதா? சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை பண்ணிருக்க. நீ செஞ்ச கொடுமைய ஆண்டவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கெல்லாம் தண்டனை உனக்கு விட மாட்டான்.
அழாதம்மா, அழாத. நீ கெட்டு போனவன்னு உன் சித்தி தானே சொன்ன. நீ உத்தமிங்கிறத இந்த ஊரே சொல்லிடுச்சு பாத்தியா? இந்த பாரு, நீ பத்திரமாத்து தங்கங்கிறது எனக்கு எனக்கு தெரியுமா? அம்மா தாரா, உன்னை என் தங்கச்சியா அடையறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும்? நான் எவ்வளவு சிரமப்பட்டு போட்ட திட்டம் எல்லாம் அந்த பண்டார பயலால பாழா போயிடுச்சம்மா. இப்ப என்னென்ன செய்யறது? அம்மா தாரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னை எதுக்காக சோமுக்கு 2ஆம் தாரமா இந்த வீட்டுல நான் கட்டி கொடுத்தேன்? எல்லா சொத்துக்களையும் நாமளே அடையறதுக்கு தான். முடியலையே. அத சாதிக்க ஒரு சிம்பிள் ஐடியா. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். சொத்து புறாவும் தாய் வழி சொத்து. சட்டப்படி எல்லாமே கற்பகத்துக்கு தான் போய் சேரணும். சொத்துக்களை பாதுகாத்துட்டு இருக்கிற உன் புருஷன் கை கால் முடங்கி போய் படுத்த படுக்கையா கிடக்கான். ஒருவேளை அந்த மனுஷன் திடீர்னு மண்டையை போட்டான்னு வச்சுக்கோ. அண்ணே, ஒரு பேச்சுக்கு சொன்னமா, அப்புறம் சொத்து புறா பேச்சுக்குள்ள போய் சேரும். அதுக்கப்புறம் 2 பேரும் நடுத்தெருவுல தான் நிக்கணும். அண்ணே, அப்படி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு நீதான் வழி சொல்லணும். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நான் சொல்ற குறுக்கு வழியில வரதுக்கு நீயும் தயாரா சொல்லுங்க, இருக்க. நான் என்ன செய்யணும்? எப்படியாவது நீ உன் புருஷனை சரி கட்டி அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணம் காட்டி இருக்கிற சொத்தெல்லாம் பராமரிக்கிற அதிகாரத்தை அவனை விட்டே என் பேருக்கு மாத்தி கொடுக்க ஏற்பாடு பண்ணு. இத மட்டும் நீ செஞ்சிரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? வர்ற வெள்ளிக்கிழமை நீ வக்கீல கூட்டிட்டு வா. மத்த ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். முருகா, அடுத்த வெள்ளிக்கிழமை தானே கையெழுத்து வாங்க போறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அது ஒண்ணு நடக்காது. அன்னைக்கு பெரிய திருப்பமே ஏற்படும். எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? அதெல்லாம் ரகசியங்க. என்ன ரகசியம்? ரகசியங்களை ரகசியமா பாதுகாக்கணும்னா அத பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்க? கிருபானந்த வாரியார் மீட்டிங்லங்க. என்னது? கதா காலஜபத்துல சொன்னாரு. இத பாருங்க, நீங்க படுற கஷ்டத்தை பாக்குறப்போ எனக்கு அவர் மேலேயே கோபம் வருதுங்க. வாரியார் மேலையா? ஆனா நீங்க ஒண்ணுங்க, அந்த முருகர் மேலங்க. இத பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுளை நிந்திக்கவே கூடாது. கஷ்டப்படுறவங்களை சுகப்பட வைக்கிறதுதான் கந்தவேலோட கருணை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேங்க. வாங்க வாங்க. போங்க இப்படி. முருகா, இந்தாங்க. என்ன நீ பணிவிடையெல்லாம் செய்யற? கற்பகம் எங்க? பொண்ணு ரொம்ப சோர்ந்து போயிருந்தா, அவளை நான் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டேன். ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டியா, இல்ல அவளே என்ன மாதிரி நிரந்தரமா படுக்க வச்சிட்டீங்களா? என்னை பத்தி புகார் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கம் வராத. இந்தாங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க. ஆப்பிள் ஜூஸா? ஆலகால விஷமா? என்னங்க குடு. என்ன விஷம் ஒண்ணுதான் நீ எனக்கு கொடுக்கல. வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். நான் சொல்லல, எங்க அத்தா சோமசுந்தரம் இவர்தான். இவர் யாரு? என்ன தெரியல? நான் தான் பிரபல வக்கீல் பிரபாகர் அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஐயோ, என்ன வீல் சேர்ல உட்கார்ந்திருக்காரு? அவருக்கு பாரிசவாய். பாரிசவாயுவா? வலதுகை இல்லையா? போச்சு, இவரால கையெழுத்தே போட முடியாது. அறிவு இருக்கா அவனுக்கு? கை நாட்டு வைக்கலாம்ல. ஐயோ, ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் இருங்க. ஐயா, கை கொண்டாங்க. எதுக்கு? நாடு பிடிச்சு பார்க்கவா? கை நாடு போடத்தான். என்னையா கை நாட்டு? உம்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு. அறிவு கட்ட அத்தா, சொல்றத செய், கை நாட்டு வை. என்னடா இதெல்லாம்? எதுவும் மறுத்து பேசாதீங்க. எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம். எங்க அண்ணன் ஒரு மாதிரி, அவர் நினைச்சா எதையும் செஞ்சு முடிச்சிருவாரு. பேசாம கை நாட்டு வச்சிருங்க. பெரிய அண்ணன் வியாதிக்காரங்கிட்ட சாமர்த்தியத்தை காட்டுறா, கை நாட்டுலாம் போட முடியாது. ஹாய் பிரபலம், பேசாம நிக்கிறியா? வேணாண்டா, வேணாண்டா. நிறுத்துங்க. யார் நீ? இந்த சொத்துக்களை எழுதி வச்சாரு அவரோட செக்ரட்டரி அருண்குமார், MABL, லீகல் அட்வைசர். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு அட்வொகேட். இவருக்கு உடம்பு சரியில்லை, ஊசி போட வந்தேன். Shut up. Thank you. வக்கீல் சார், குற்றவாளிக்கு வாதாட வேண்டிய நீங்களே குற்றவாளி ஆயிட்டீங்க. நீங்க செய்யறது சட்டவிரோதமான காரியம். ஒரு நோயாளி கிட்ட அவர் விருப்பத்துக்கு மாறா பத்திரம் எழுதி பலவந்தப்படுத்தி கைரேகை வாங்க நினைக்கிறது பயங்கரமான குற்றம். கிட்டத்தட்ட அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி. கூடவே இருந்து யோசனை சொல்லி கொடுத்து உடந்தையா இருந்தது கிரிமினல் குற்றம். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமில்ல? வாசல்ல போலீஸோட வந்திருக்கேன். ஐயோ, போலீஸ்! ஏய், நீதான் ரகுநாத பூபதியோட செக்ரட்டரிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் தான் அப்பா ஆதாரம். இங்க நடக்கிற சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் என் செக்ரட்டரியை
மாறு வேஷத்தில் அனுப்பி வச்சேன். அருண் உங்க செக்ரட்டரியா? மாமா, நல்ல சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. கற்பகம், கற்பகம், யாரு வந்திருக்கா பாரு. பாக்கணும் பாக்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த தாத்தா வந்திருக்காரு. சீக்கிரம் வா. தாத்தா, கற்பகம், உங்க அம்மா மாதிரியே இருக்கிறப்பா. அருண், இந்த அயோக்கியர்களை போலீஸ்ல புடிச்சு கொடு. வக்கீல் சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? ஐயோ சார், சார் நான் நிஜமான வக்கீல் இல்ல சார். நான் வந்து ஒரு டிராமா ஆக்டர் சார். வாழ்க்கையில வறுமையின் அடிமட்டம் இல்ல சார், அடிமட்டம் அதுல இருக்கிறேன் சார் நானு. இவர் நேரம் வந்து யோ ஆக்ட் பண்ண வாயான்னு கூப்பிட்டாரு. பயங்கரமா ஒரு 50 ரூபாய் கொடுத்தாரு சார். நான் டிராமா நினைச்சா நேரங்க கூட்டி ஆண்டாரு சார். இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது சார். இருந்தாங்க சார், இவரு கொடுத்த 50 ரூபாய் வச்சுங்க சார். நீங்களா பார்த்து கொடுங்க சார் எனக்கு. பி கேர்ஃபுல், கெட் அவுட். தேங்க்யூ சார். இது வேண்டாமா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க. பணத்தாசை பிடிச்சு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. இந்த வீட்டுல உனக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. போவடியே. போறேன் ஐயா, போறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். வர்றேன்யா. கற்பம், அருண் அன்னக்காவடி நினைச்சியா? பெரிய அட்வொகேட். இங்க நடக்கிற ஒவ்வொரு சூழ்ச்சி எனக்கு தெரியப்படுத்தி சரியான நேரத்துல நீங்க வரவழைச்சது மிஸ்டர் அருண் தான். டாக்டர், எப்படி இருக்கு? ரத்தத்துல விஷம் கலந்துருச்சு. ஐ மீன் பிளட் பூரா பாய்சன் ஆயிடுச்சு. இனிமே மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுங்கிறது முடியாத காரியம். டாக்டர்கள் மருந்து கொடுக்கறாங்களே தவிர குணப்படுத்துறது தெய்வம் தான். இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமா பலன் கிடைக்கும். வர்றேன். தாத்தா, அப்பாவோட நோய்க்கு காரணம் நீங்க தான். என்னம்மா சொல்றேன்? பின்ன என்ன தாத்தா, முருகனுக்கு ரத்தன வேலை காணிக்கையா செலுத்துறதா வேண்டிக்கிட்டீங்க, அது இன்னும் நிறைவேற்றவே இல்லை. என் பொண்ணோட உயிரை பறிச்சிட்ட முருகனுக்கு இந்த ரத்தினவேல் காணிக்க கிடையாது. என் மகன் இல்லாத ஊர்ல இனிமே நான் இருக்க போறதில்லை. எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. முடியாது. புரியுது தாத்தா, வேண்டிக்கிட்டது நடந்தாத்தா கடவுளுக்கு காணிக்க செலுத்துவீங்கன்னா அதுக்கு பேர் கடவுள் பக்தி இல்ல, கமிஷன் வியாபாரம். அப்படி இல்லம்மா. எது மேலேயாவது அளவு கடந்த பிரியம் வச்சுட்டு அது நம்ம விட்டு போயிட்டா ஆண்டவன் இப்படி வஞ்சனை பண்ணிட்டானேன்னு படைச்சவன் மேலேயே கோபம் வரும். அதுக்கு பேரு கோபம் இல்லம்மா, உரிமை. இத பாரு, இப்பவே அந்த ரத்தின வேலை வரவழைக்கிறேன். வைகாசி விசாகத்தன்னைக்கு உன் கையாலேயே அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிரம்மா. ரத்தினவேல் கிழவ ரத்தின வேலை இங்க கொண்டு வர போறாரா? இத உடனே அண்ணன்கிட்ட போய் சொல்லணும். அண்ணே, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பொக்கிஷம் வரப்போகுது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரத்தினவேல் வருதுன்னு அத பழனி முருகனுக்கு காணிக்கையா செலுத்த போறாங்களாம். இல்ல, நிச்சயமா அந்த ரத்னவேல் அந்த முருகன் கைக்கு போகாது, நம்ம கைக்கு தான் வரும். அம்மாடி தாரா, நீ என் தங்கச்சியா பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன பாக்கியம் செஞ்சிடும், எந்த நேரத்துல வந்து நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன். கவலைப்படாத, அந்த ரத்னவேல் நமக்கு தான். அண்ணே, ரத்தினவேல் கிடைச்சதும் ரத்த பாசத்தை மறந்துடக்கூடாது. கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா எடுத்துக்கணும். என்னம்மா இது பங்கு போட்டு பேசுற? உன் மக கல்பனாவுக்கும் என் மக ஞானத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் நமக்குள்ள எதுக்குமா பங்கு போடணும்? ஒரே குடும்பம், ஒரே சொத்து, எல்லாத்துக்கும் அப்புறம் இஷ்டம். அப்பா இந்த வந்துட்டேன். வாடா நைனா, எங்கடா போயிருந்த? எங்க ஊருக்கு போனேன். வாங்க மாப்பிள்ள. யாரு?
சொல்லுங்க மாப்பிள மாப்பிள. யாரையும் காணாம நீங்க யார கூப்பிட்டீங்க? உங்களதான் மாப்பிள. என்னவா? அப்பா அத்தை லூஸ் ஆயிட்டாங்க. இத்தனை நாள் என்னத்தான் லூசு லூசுன்னு கூப்பிடுவாங்க, இப்ப இவங்க லூஸ் ஆயிட்டாங்க. அடே மடப்பைய மகனே, ஒத்துக்கிட்டா சரி. ஒத்துக்கிட்டேன்டா. என் மானத்தை வாங்காதடா ஞானம். உங்க அத்தை இருக்காங்களே, அவங்க பொண்ணு கல்பனாவ உனக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறாங்க. கல்பனா ஏன் சம்சாரமா? அத்தை பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேரை வச்சிடுறேன். அத்தை வாழ்க, அத்தை வாழ்க, அத்தை வாழ்க. அப்பா இந்த விஷயத்தை நான் கல்பனாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கல்பனா, அடிய கல்பனா, டார்லிங் கல்பனா. போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு புள்ள? அண்ணே, வைகாசி விசாகத்தன்னைக்கு ரத்தனவேல் பழனிக்கு புறப்பட போகுது, மறந்துடாத. மகளே எழுந்திருமா. என்ன ஏன் சுவாமி காப்பாத்துனீங்க? எங்க அப்பாவோட நோயை தீர்க்கறதுக்காக எவ்வளவோ பக்தி சிரத்தையோட விரதம் இருந்தேன். பழனி ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்த வேண்டிய ரத்தின வேலை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அவன் பேரை சொல்லிக்கிட்டே விழுந்த உன்னை காப்பாத்துறது அவன் கடமையாச்சே. கடமையை செய்யற கடவுளால தன்னோட உடமையை காப்பாத்திக்க முடியலையே. என்ன காப்பாத்துறவருக்கு வேலை காப்பாத்திக்க தெரியலையே. தன்னோட ஆசையை திருநவனை தண்டிக்க தெரியலையே. அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? நீ தினந்தோறும் படிக்கும் கந்தசஷ்டி கவசம் உன் கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக போக்கும். காக்க வரும் கனகவேல், காக்க வரும் தணிகை வேல், பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் அந்த புனித வேல். வேலுண்டு வினையில்லை, வினையிருந்தால் அங்கு வேலுண்டு. மகளே, அடுத்த வைகாசி விசாகத்தன்று நீயே உன் கையால் அந்த ரத்ன வேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தப் போகிறாய். கவலைப்படாதே. சுவாமி, உங்க வாக்க நான் தெய்வ வாக்கா மதிக்கிறேன். எங்க அப்பாவை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க சுவாமி. வேண்டாம். உன்னை மலை உச்சியிலிருந்து தள்ளியவர்களுக்கு நீ மாண்டதாகவே இருக்கட்டும். இப்போது நீ என்னுடன் வா. குமரன் குடியிருக்கும் சேத்திரங்களை எல்லாம் சென்று தரிசிக்கலாம். நேரம் வரும்போது நீயே அந்த ரத்னவேலுடன் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு திரும்பலாம். சக்திவேலே, நீ கற்பகமாக மாறுவாய். நீ உடனே சென்று நம் கற்பகத்தை கொடுமைப்படுத்தியவர்களை சற்று கவனிப்பாயா? மகளே, வா போகலாம். பாவி மக என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. பெத்த மகளை விட 10 மடங்கு பாசமா வளர்த்தேனே, என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டாளே. என்னங்க இப்ப நான் என்னங்க செய்வேன்? என்னங்க? ஐயோ, கற்பகம் தங்கமான பொண்ணுங்க, அதுக்கு இந்த மாதிரி ஆனதை நினைச்சா எங்க மனசு தாங்கலைங்க. ஏதோ தெய்வ சன்னதியில இப்படி நடந்துருச்சு. முருகன் அந்த பொண்ணை தான் திருவிடையில சேர்த்துக்கிட்டான்னு நினைச்சு மனசை தேத்திங்க ஐயா. நீதி கண்ணை வடிச்சுட்டு நிக்கிறா பாரு. அண்ணன் எப்ப சவம் தின்ன எப்ப காலி அவன் காத்துட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி ஆள் போச்சு. ஆமா, ரத்தின வேலை காணிக்கையா கொடுத்தா என் உடம்பு குணமாகும்னு கற்பகம் நினைச்சா. ஆனா இப்ப அது அவ உயிரியே பறிச்சுட்டு போயிடுச்சே. இதை விட காலம் பூராவும் கைகால் வழங்காமே இருந்திருந்தாலும் பரவாயில்லையே. என் மகளாவது என் பக்கத்துல இருந்திருப்பாள. ரத்தனவேல், அத நான் என்னைக்கு செஞ்சேனோ அன்னைக்கே நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு. என் மக கையாலேயே அந்த ரத்தின வேலை அந்த முருகனுக்கு காணிக்கையா செலுத்தலாம்னு நினைச்சேன். பிரசவத்தன்னைக்கே அவ உயிர் அந்த வேல் பறிச்சிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு என் பேச்சு கையாலேயாவது அந்த வேண்டுதலை நிறைவேற்றலான்னு வந்தா அவளையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்த அந்த வேலை நான் ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. வேலுண்டு வினை இல்லை. வேலுண்டு வினை இல்லை. வேலுண்டு வினை இல்லை. பேய் பேய். கற்பகம், என் மகளே, முருகா, Ha 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 ha!
ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? வேல் வந்தா பேய் ஓடிடும். நீ வேலையே பேயா நினைச்சு பயப்படுறியே. நீ நீ சாகல, உயிரோட வாழ்க்கை. என் அருமை சின்னம்மா, நான் பாதாதி கேசம் எந்த பழுதும் இல்லாம உயிரோட இருக்கேன். உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? அவ்வளவு உயர்த்திருந்து விழுந்த நீ எப்படிமா தப்பிச்ச? வேல் முருகா. அவர்தான் தாத்தா என்ன காப்பாத்தினாரு. யாரோ ஒரு சாமியாரு மலையில இருந்து உருண்ட என்ன பாதுகாத்து பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்பா, என்ன இங்க அனுப்பி வச்ச முருகன் காலம் வரும்போது உங்க உடம்பையும் குணப்படுத்துவான். அவன் வைத்தியநாதன். எந்த நோய்க்கு எப்ப மருந்து கொடுக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். ஏமா அந்த ரத்தினவேலி எங்க? தாத்தா, நான் மலையில இருந்து உருண்டு விழும்போது எங்கேயோ தவறி விழுந்துருச்சு போல இருக்கு. காணிக்க பொருளை தேடிக்க வேண்டியது அவன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. இல்லம்மா இல்ல, நீயாவது உயிரோட வந்தியே, அதுவே எனக்கு போதும். மலையில இருந்து உருண்டு விழுந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்து சேர்ந்திருக்கு. அந்த மயக்கம் கூட இன்னும் தெளிஞ்சிருக்காது. அவளை விடுங்க. நீ வாமா. சின்னம்மா, எனக்கு எப்பவும் மயக்கம் வந்ததில்ல. மத்தவங்க மயக்கத்தை தெளிய வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். அண்டமாய் அவனியாகி அறியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி புகழரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருளீசனான திண்டிரழை சரவணத்தான் திருவடி போற்றி போற்றி. அம்மா, என்னம்மா இது? கற்பகத்தோட பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. நல்ல வேலை, அவ உருண்டு விழுந்த வேகத்துல வேலை எங்கே தவறி விழுந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வேலை அண்ணன் தான் திருடிட்டு போனார்னு அவளுக்கு தெரியல. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அத்தை, வேலை அண்ணன் தான் திருடிட்டு போனாரா? இத நான் இப்பவே கற்பகத்திட்ட போய் சொல்ல போறேன். அதுக்கு நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க? ஏன் நான் இல்ல, கற்பகத்திட்ட போய் இப்பவே சொல்ல போறேன். ஆமா, யாரோட அண்ணன் திருடினாரு? அம்மா, டெலூசு அத்தை, மாப்பிள முருகனோட அண்ணன் விநாயகர். அவர் தான் அந்த வேலை திருடிட்டு போய் முருகன் கிட்டே கொடுத்துட்டாராம். அப்படிதானேமா? ஆமா. இவ்வளவுதானா? இத இப்பவே கற்பகத்திட்ட போய் இப்படியே சொல்ல போறேன். சீக்கிரம் சொல்லு. அத்தை, தொட்டுச்சு தொட்டுச்சு தொட்டுச்சு. ஐயோ, நான் நாணையிட்டால் பப்பர பப்பர பாய், அது நடந்து விட்டால் கற்பகம் கண்டுபிடிச்சிட்டேன். வேலை யாரு திருடுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அண்ணன். யாரோட அண்ணன்? யாரோட அண்ணன்? முருகனோட அண்ணன் விநாயகர். முதல்லயே தம்பி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப வேலை திருடிட்டு போயிருக்காரு. இவரை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே பரமசிவத்தை சொல்ல போறேன். எந்த பரமசிவம்? நம்ம சைக்கிள் கடை பரமசிவம். ஞானம். ஐயோ, என்னையே குழப்புறீங்களே. சரி, வேலை யார் திருடிருப்பா? நீ சொல்லு. காலம் வரும்போது தானா தெரியும். அவங்களாவே வந்து உண்மையை ஒத்துக்குவாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். அம்மா, எனக்கு பசிக்குது. காலேஜ் வர போகணும். ஏ கற்பகம், என் பொண்ணு காலேஜ் போனா தெரியுமில்ல. இவளுக்கு டிஃபன் கொடுக்காம வேற யாருக்கு கொண்டு போறா? தாத்தா வயசானவரு, அப்பா நோயாளி. முதல்ல அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். மத்தவங்களுக்கு எல்லாம் கை கால் இருக்குல்ல, போட்டு பொட்டிக்கிறது. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த உடம்புகளுக்கு நல்லது. பாத்தியாமா, தாத்தா இருக்கிற தைரியத்துல இப்படி பேசிட்டு போறா. அந்த கழவன் வெளியில போகட்டும், இவளை கதற வைக்கிறேன் பாரு. அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேன் தாத்தா. சின்னம்மாவுக்கு?
இல்ல, இன்னையில இருந்து அவங்க எல்லாம் தானா போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி? நிலைமை அப்படி. என்னமோமா, நீ அந்த ஆபத்துல இருந்து மீண்டு வந்ததுல இருந்து இந்த வீடே ஒரு கோயில் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க முருகா. ஐயோ பரவாயில்ல. கற்பகம், அன்னைக்கு என் உடம்புல பட்ட காயத்துக்காக எவ்வளவு வேதனைப்பட்டா, அறிவு காட்டினா, மருந்து தரவுனா. அப்ப அவ என்ன பார்த்த பார்வையில ஒரு வானவில்லே வண்ணக்கோடம் போட்டுருச்சு. இப்ப அவ கிடைக்கன் பார்வை கிடைக்காம என் மனசெல்லாம் புண்ணாகி தவிக்கிறேன். அலட்சியமா போறாளே கற்பகம், கற்பகம், ஐயோ போறாளே கற்பகம், கற்பகம், கற்பகம். வைத்தியக்காரா யாரு? வைத்தியக்காரா, பொண்ணு மனசு பூ மாதிரிடா. நீயா போய் அவகிட்ட பேசலன்னு அந்த பூ மனசு எவ்வளவு துடிச்சு போச்சு தெரியுமா? அக்கம் பக்கத்துல ஆள் இல்லாத நேரத்துல நீயா போய் பேசு. அப்புறம் பாரு, சுக்கு சுக்கு போடா. ஐயா, அதுவும் சரிதான். நானா வந்து பேசலன்னு கற்பகத்துக்கு என் மேல கோபம். நானே போய் பேசுறேன். இல்ல, பாடுறேன். காதல் கவிதையை தேன்ல குழைச்சு ஊட்டுறேன். என்ன பாட்டு? காற்று வெளி இடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி தவிக்க. கற்பகத்தை கூப்பிட்டு அப்படியே தோள் மேல கைய போட்டு, காற்று வெளியீடை கற்பகம் நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய. காற்று வெளியீடை கற்பகம், கற்பகம். பவாய நமஹ. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. கண்ணும் கருத்தும் எண்ணமும் செயலும் பக்தி நோக்குடனே இருக்க வேண்டும். அப்படி இறைவனை நினைத்து காதலாகி கசிந்து உருகினான் அந்த கந்தனுடைய கைவேல் நினைத்ததை முடித்து வைக்கும். முருகா, முருகா. என்னடி மறைக்கிற? சின்னம்மா, என் பொன்னம்மா. ஐயோ, துள்ற மாடு பொதி சுமக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிழவ சப்போர்ட்டுக்கு இருக்கிற தைரியத்துல என்ன திமிரா பேசிட்டு போறா. இவளை என்ன செய்யறேன் பாரு. குடம்லாம் நிறையுதே. ஐயோ, என்ன தண்ணி அதுவாக கிடக்குது.
அதிசயம். ஆஹா, எல்லாம் உன் செயல். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஐயோ என்னம்மா என் கையை என்ன கலந்தா? ஐயோ மத்தவங்க வாழ்றத பார்த்தா உனக்கு வயிறுல எரியே, கை எரிய கூடாது. வாயை மூடு. உனக்கு எப்ப விளையாடணும்னு தெரியலையா? ஐயோ எங்க அம்மா கை ரத்தமா செவந்து போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இருமா, மருந்து கொண்டு வரேன். அத்தை, அத்தை, பூ. இருங்க. எடுத்து சிவந்த கையாச்சே. பூ கொடுத்து சிவந்த கையாச்சே. அது எப்படி கொடுக்க முடியும்? எச்சு கையாலே காக்கா ஓட்ட மாட்டீங்க, அப்புறம் எப்படி சிவக்கும்? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். ஒன்ஸ் மோர். ஐயோ கையிருது. கற்பம், எப்படி அத்தை எரியுது? அடுத்த வீட்டுக்கு தீ வச்சவன் அந்த தீயில தானே வெந்தாகணும். அதுதான் விதி. எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சிருக்க, கை எரியாது? நான் எங்கிட்ட தேய்ச்சேன். போய் பாரு. அத்தைக்கு சோதனை மேல் சோதனை வேணுமடா சாமி. கையெறியுது, எனக்கு இல்ல அத்தைக்கு. இது மாயமா இருக்கே. ஒண்ணும் புரியலையே. கல்பனா, அம்மா என்னம்மா இதெல்லாம்? எப்படிம்மா? ஏதோ சித்து வேலைதான்.
குருவியா? குரு என்றால் ஆண்பால், குருவி என்றால் பெண்பால். எனக்கு தமிழ் நல்லவே தெரியும். அம்மா கற்பகம், நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, மகா சக்தி வாய்ந்தவ. இந்த வித்தை எனக்கு கொஞ்சம் கத்துக்கூட. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? பின்ன கற்பகம், எல்லாரும் லூசு, அறவரை, பைத்தியம், அறிவு கட்டவன் இப்படி எல்லாம் கேள்வி பண்றாங்க. எனக்கு ரொம்ப மானக்கேடா இருக்கு. நீ கத்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்கல்ல. சரி முருகா, உனக்கு எப்ப அவசியமோ அப்ப அந்த வித்தைகள் உனக்கு தெரிய வரும். கற்பகம், முன்ன நீ அப்பாவியா இருப்ப. அப்ப உன்னை பாக்குறப்போ எனக்கே பரிதாபமா இருக்கும். இப்ப உன்னை பாக்குறப்போ உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தெரியுது. கண்ணும் கருத்தும் எண்ணும் விதத்தில் நான் இருப்பேன் முருகா. நில்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? நெல் மூட்டையில எங்க கொண்டு போறீங்க? அட போமா, உங்க மாமா இருக்கும்போது அவரா கொடுப்பாரு, இப்ப நாங்களா எடுத்துட்டு போறோம். நில்லுங்க. ஆஹா, வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. நம்ம வீட்டு நெல்லெல்லாம் இவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன? திருடிக்கிட்டு போறாங்க. பாத்துட்டு மரம் மாதிரி நிக்கிறியே. சீ. திருடிட்டு போறாங்களா? இந்தா மரியாதை சொல்றேன், மூட்டையை கீழே போடுங்க. இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன். ஞானம். இல்ல 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 அடிச்சு விடுவேன். ஏய், கடிக்குமாண்டா, இத கட்டி போடுங்கடா. ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா வேணும்டா, ஐயோ கல்பனா காப்பாத்து. என்னையா ஏசுனது மாதிரி ஆகி போறீங்க. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உருப்படாத ஜென்மம். தூ. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஆமா கற்பகம், நீ குடுக்கறோம்னு சொன்ன அந்த சக்தியை இப்ப குடுக்கறப்போ பாக்குறப்போ உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தெரியுது. கண்ணும் கருத்தும் எண்ணும் விதத்தில் நான் இருப்பேன் முருகா. நில்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? நெல் மூட்டையில எங்க கொண்டு போறீங்க? அட போமா, உங்க மாமா இருக்கும்போது அவரா கொடுப்பாரு, இப்ப நாங்களா எடுத்துட்டு போறோம். நில்லுங்க. ஆஹா, வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. நம்ம வீட்டு நெல்லெல்லாம் இவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன? திருடிக்கிட்டு போறாங்க. பாத்துட்டு மரம் மாதிரி நிக்கிறியே. சீ. திருடிட்டு போறாங்களா? இந்தா மரியாதை சொல்றேன், மூட்டையை கீழே போடுங்க. இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன். ஞானம். இல்ல 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 அடிச்சு விடுவேன். ஏய், கடிக்குமாண்டா, இத கட்டி போடுங்கடா. ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா வேணும்டா, ஐயோ கல்பனா காப்பாத்து. என்னையா ஏசுனது மாதிரி ஆகி போறீங்க. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உருப்படாத ஜென்மம். தூ. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஆமா கற்பகம், நீ குடுக்கறோம்னு சொன்ன அந்த சக்தியை இப்ப குடு. அந்த சக்தியை உடம்புல வரட்டும். கற்பகம், கற்பகம், கற்பகம்.
நீங்க இவ்வளவு பெரிய வீரர்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. உங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஆஹா, வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. இனிமே நம்ம கல்யாணத்துக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே? இல்ல. எப்ப வச்சுக்கலாம்? சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டா. என்னம்மா பால்ல எதை கலக்குற? விஷம். அந்த கற்பகத்தோட கதையை இன்னையோட முடிக்க போறேன். வேண்டாமா, அவகிட்ட ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு, மந்திரம் எல்லாம் தெரியும் போல இருக்கு. நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? அவளை காப்பாத்தினானே யாரோ ஒரு சாமியார், அவங்கிட்ட இருந்து சித்து வேலையை கத்துக்கிட்டு வந்திருக்கா. அவளையே மொத்தமா முடிச்சிட்டா. அதுக்குதான் இது. இதை எடுத்துக்கிட்டு வா. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசரது தாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கற்பகம், அம்மடி கற்பகம், இன்னைக்கு கந்த சஷ்டி வரதோன்னு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி கொலை பண்ணி கிடக்குறியம்மா. இத பாலையாவது கொஞ்சம் குடிமா. நீ இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்தா நாங்கெல்லாம் எப்படிமா சாப்பிடுறது? இத சாப்பிடுமா. ஓம் சரவண பவாய நமஹ. வேலாயுதா, கற்பகம், என்னம்மா இது? முருகனுடைய வேல் நீல நிறமா மாறிடுச்சே, ஏதாவது ஆபத்துக்கு அறிகுறியா? தாத்தா, பழனி முருகனே நவபாஷாணம். அவன் அப்பன் விழுங்கினது ஆலகால விஷம். அந்த நீலகண்டன் மகனோட கைவேல் நீலமாகிறதுல என்ன அதிசயம்? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதன் விளைவை வேலாயுதம் ஏத்துக்கிட்டார். வேலாயுதம் நீலாயுதம் ஆயிருக்கு. முருகா, அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தையே அடக்கி ஆட்கொண்டவன் நீ. இந்த தப்பு செஞ்சவங்களுக்கு நீதான் புத்தி புகட்டணும். என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்கு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சுட்டேன். உன் கூட முருகர் துணை இருக்கிறது புரியாம எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துட்டேன். இப்ப மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருமா. வேண்டாம் சின்னம்மா. ஐயா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. வருந்தி திருந்துறவங்களை அந்த வடிவேலம் மன்னிப்பான். ஏமா, இப்போவாவது அந்த ரத்தின வேலை பத்தின உண்மையை சொல்லக்கூடாதா? சொல்றேங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு கட்டின புருஷனே அலட்சியப்படுத்துறேன். அந்த பாவம் தீரத்துக்கு அவர் கால்ல விழுந்து கதறி எழுது. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேங்க. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். என்னங்க, இந்த பாவிய மன்னிச்சிருங்க. இந்த பாவிய மன்னிச்சிருங்க. நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். ரத்ன வேலை எங்க அண்ணன் தாங்க திருடினாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேங்க. இப்போ அவரு போட்டு கொச்சின்ல இருக்காருங்க. அடி பாவி, எனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்ட துரோகி. இனிமே நான் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிடு. வேண்டாங்க, வெளியே போயிடு. வேண்டாங்க. அப்பா, சரணடைஞ்சவங்களை தண்டிக்கிறது தர்மம் இல்ல, மன்னிக்கிறது தான் மனித தன்மை. நான் இப்பவே போர்ட் கொச்சினுக்கு போய் ரத்தின வேலை மீட்டுட்டு வரேன். என்னம்மா இது? நீ சின்ன பொண்ணு தனியா போறதா? வேண்டாமா, யோசிச்சு முடிவு பண்ணுவோம். சரிதானம்மா? It is called ரத்ன வேலை.
மேலும். Mr. Jagadish, this is the most beautiful item I've ever seen. How much does it cost? 1 crore. 1 crore. My God, that is too much. I'll give you 50 lakhs. 50 lakhs cash. சரி, உங்க போட்டு சொத்தா எங்க போட்டு சொத்தா குடுக்கறது கூட வாங்கிக்கிறேன். Thank you. இந்த ட்ரிப் ரொம்ப லக்கி ட்ரிப். ஆமாங்க, துபாயில இருந்து தங்கத்தை கொண்டுட்டு வந்தோம். எப்படியோ மாட்டிக்காம பாத்திக்கிட்ட சேர்த்துட்டோம். இப்போ போறப்பா உங்க கிட்ட ஒரு ட்ரெடிஷனல் பால் வாங்கி கிட்ட போறோம். பால் இல்ல துரை, வேல் வேல், ரத்தின வேல். கடவுள் கையில இருக்க வேண்டியதையே கடத்திக்கிட்டு வந்துட்டாரு. முருகா. ஐயா, எல்லா கோயிலையும் தெரியாச்சு, கற்பகத்தை எங்கேயும் காணும். அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நேத்திக்கு போர்ட் கொச்சினுக்கு போகணும்னு துடிச்சா, நான் தான் வேண்டான்னு தடுத்தேன். அதுதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அருண், நீ இப்பவே அவசரமா புறப்பட்டு போய் கற்பகம் இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடு. புறப்படு. வரையா. Who is she? இவரை கேளு, சொல்லுவார். I see. Lock her up. Come on, let's go to the ship. ஏய், வா இப்படி மரியாதையா உள்ள போ. ஏய் ஐயா, அவளை வெளியே விட்டாதா, பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். துரை, சீக்கிரமா கப்பலுக்கு போயிடுவோம். எச்சி சோறு தின்னாதான் கேவலம், குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருக்கிற விஸ்கியை குடிச்சா கேவலம் இல்ல. என்ன கட்டணும்? திடீர்னு சத்தமே நின்று போச்சு. அப்படின்னு அந்த பொண்ணு, இந்த பொண்ணு யாரா இருக்கும்? இந்த பொண்ணு என்னையா, நீதான் காவலா? ஆறுமுகத்துக்கே நான் தான் காவல், எனக்கு நீ காவலா? தாயே, உன்னை பார்த்தா மகிஷாசுர மர்த்தினி மாதிரி இருக்கு. நான் புள்ள குட்டிக்காரன், ஏதோ வயிற்று பொழப்புக்காக இங்க இருக்கிறேன். என்ன ஒண்ணும் செஞ்சிடாத தாயே, ஒண்ணும் பண்ணிடாத. இங்க நடந்ததை பத்தி மூச்சு விட்டா உன் மூச்சு போயிடும். என்ன இது மாயமா இருக்க? கற்பகம் க்ளோஸ். நம்ம ரகசியம் யாருக்கும் தெரியாது. சீக்கிரம். சீக்கிரம், கமான், சீக்கிரம்.
எங்க அவனை காணோம்? சொராமீன் முழுங்கிருச்சா? Quick, let's escape. What a powerful weapon! This is really fantastic, miraculous! Please, forgive me! Anipave in the valley. Sorry, Ratnavali. Return, Banadain. Answer my prayer. Please, answer my prayer. Aaron! Miss Aaron, Mr. Aaron. I'm so sorry. Are you all right? What happened? God is great, really great. For your one veil, God has sent many veils to save you. Where's Jagadish? அதோ அங்க பாரு. வெள்ளக்காரனையும் ஏமாத்திட்டேன். 50 லட்சம் என்கிட்ட தான் இருக்கு, ரத்ன வேலை என்கிட்ட தான் இருக்கு. அதோ பாரு. உன்னை ஏமாத்திட்டேன். ஜெகதீஷ் ரத்னவேலோட தப்பிச்சு போறான். சுற்றி வரும் பகை முடிக்கும் கந்தவேல், சூழ்ச்சிகளை முறியடிக்கும் வஜ்ரவேல், குற்றமுள்ள நஞ்சர்களை கொல்லும் வேல், கொள்ளையரின் நெஞ்சில் நின்று துள்ளும் வேல். மாயக்காரி, சூன்யக்காரி, உன் விதி என்கிட்டே கட்டுறியா? உன்னை என்ன செய்யற பாருடே. சூரபத்மனியை சம்பனதுவே அந்த வேலையே கிடைச்சிட்டு வந்து எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. முருகா, கற்பகம்.
கற்பகம் நீயா? வேலுண்டு வினை இல்லை, வினையை வேடியோடு அழித்து. இந்தாங்க. கற்பகம் ரத்னவேலை கண்ணால பார்த்தாதான் அப்பா உயிர் பழப்பாரு. சீக்கிரம் புறப்படலாம். உன் வீட்டுக்கு போக வேண்டிய மாப்பிள, முருகனுடைய அபிஷேக விபூதி கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். முருகா. ஐயா இந்த பாருங்க, ரத்னவேல் கிடைச்சிருச்சு. என்ன சொன்னேன்? ரத்னவேல் கிடைச்சிருச்சா? ஆமாங்க, எல்லாம் கற்பகத்தோட சாதனை தான். கற்பகம் எங்கப்பா? தாத்தா, அப்பா, ஆமா கற்பகம், ரத்னவேல் கிடைச்சிருச்சுமா? ரத்தனவேல் கிடைச்சிருச்சா? என்ன கற்பகம் கிடைச்சிருச்சான்னு ஆச்சரியமா கேக்குற? நீதானே மீட்டு கொடுத்த. நானா வேலை மீட்டு கொடுத்தேனா? இத்தனை நாளா நான் சித்தரோட ஆசிரமத்துல எல்லாம் இருந்தேன். மலை மேல இருந்து கீழே விழுந்த என்ன இவங்கதான் காப்பாத்தி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படியா? அப்போ எத்தனை நாள் இங்க தங்கி இருந்த கற்பகம் யாரு? அற்புதங்களை செஞ்சிட்டு இருந்த அந்த பொண்ணு யாரு? நான் தான். இந்த குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு சோதனை வந்த போதெல்லாம் கும்புற தெய்வம் கூட கை கொடுக்கலையே, நீ வந்து உதவனியே. யாரம்மா நீ? நீங்க சதா கும்பிடுறீங்களே, அவரையே கேட்டு பாருங்க நான் யாருன்னு. முருகா, முருகா, உன் வேலாயுதத்தையே கற்பகமா அனுப்பி என் குடும்பத்தை காப்பாத்தினியே. நீ கலியுகத்துல கண்கண்ட தெய்வம். என் பொண்ணை காப்பாத்துன நீயா? எனக்கு பெண்ணா வந்து பணிவிட செஞ்சது உன்னுடைய வேலை. முருகா, முருகா, முருகா. அப்பா, உங்களுக்கு கை வந்துருச்சுப்பா. முருகனோட கருணையே கருணை. முருகா, கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க. முருகா, முருகா, மாமா, முருகா, முருகா.